ஹாய் ஹலோ எவ்ரிவன். இது வந்து புது சேனல் ஆக்சுவலாக. நான் வந்து ட்ரேடிங் சம்மந்தமாக வீடியோஸ் போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இது எடுத்திருக்கேன். இன்றைக்கி வந்து என்ட்ரி என்ன அப்படின்னா, நான் வந்து எதை பேஸ் பண்ணி என்ட்ரி எடுப்பேன் அப்படின்னா, நிஃப்டியில் வந்து லெவல்ஸ் டிட்டர்மைன் பண்ணிடுவேன். எதை வச்சுன்னா ப்ரீவியஸ் டே க்ளோஸ் ஹை, அதை வச்சு ஓஐ டேட்டா வச்சு சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் வச்சு டிமாண்ட் கண்டுபிடிப்பேன். டிமாண்ட் கண்டுபிடிச்சி அதை பொறுத்து நான் வந்து கன்ஃபர்மேஷன் கிடைச்சா மட்டும் நான் என்ட்ரி எடுப்பேன். இது வந்து ஒரு ட்ராப் ஆக்சுவலாக. இது வந்து நிறைய பேர் பையர்ஸ் உள்ளே போயிருப்பாங்க. ஸோ இந்த இடத்துல இந்த ஹையை வந்து இந்த இடம் வந்து ஸ்வீப் பண்ணியிருக்கு. ஸோ ஸ்வீப் பண்ணனால பையர், அதாவது ஆப்ஷன் பையர்ஸ் சொல்கிறேன், ஆப்ஷன் பையர்ஸு அவங்க வந்து உள்ளே வந்திருப்பாங்க. உள்ளே வந்தது அதுதான் ட்ராப் ஆக்சுவலாக. இப்போ என்ன ஆகும் அப்படின்னா, இந்த இடத்துல வந்து வால்யூம் ப்ரொஃபைல் போட்டு பார்த்தா இங்கே பாருங்க, இதுதான். ஸோ முக்கால்வாசி வால்யூம் இங்கே தான் ஜென்ரேட் ஆகிருக்கு. வந்தது ட்ராப் ஆகி இதுதான் அந்த லிக்விடிட்டி ஜோன். இந்த ஏரியாவுக்கு வந்த உடனே நிறைய பேர் பொசிஷன் அன்வைன் பண்ணிடுவாங்க. அன்வைன் பண்ணதுக்கப்புறம் தான் பம்ப் ஆகும். இது வந்து புதுசாக பொசிஷன் பில்ட் ஆகாது. இங்கே செல் பண்ணவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, இந்த இடத்துல பை பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. இந்த இடத்துல கால் ஆப்ஷன் செல் பண்ணியிருப்பாங்கல்ல, அவங்களாம் வந்து ஷார்ட் கவரிங் பண்ணுவாங்க. அந்த ஷார்ட் கவரிங் பண்ணுறனால தான் இவ்வளோ பெரிய பம்பிங் வரும். நான் வந்து இந்த இடத்துல கன்ஃபர்மேஷன்ஸ், நமக்குன்னு ஒரு கன்ஃபர்மேஷன்ஸ் இருக்குது, அதை பார்த்து நான் வந்து என்டர் பண்ணேன். பேஸ்ட் ஆன் செவரல் கண்டிஷன்ஸ். நான் வந்து எப்பயுமே ஒரு லெவல்ஸ் எடுக்கிறேன் அப்படின்னா அதை 3 to 4 டைம்ஸ் நான் வந்து அதை வெரிஃபை பண்ணிட்டு தான் என்ட்ரி எடுப்பேன். என்னோடய செட்டப் படி பார்த்திங்கன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் பர் மந்த்து வந்து 22 ட்ரேடிங் டே இருக்குன்னு அப்படின்னா, எனக்கு வந்து ஒரு 7 to 8 தான் வேலிடாக என்ட்ரி கிடைக்கும். அதில் வந்து ஒரு 60, 70, 80 மேக்ஸிமம் 80% வந்து எனக்கு அக்யூரசி கிடைக்கும். 1:3 தான், இந்த மாதிரி தான் கிடைக்கும். என்ட்ரி வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தான் நமக்கு இருக்கும். இந்த மாதிரி தான் நமக்கு வந்து செட்டப் வந்து கிடைக்கும். இது வந்து இன்னொரு டிமாண்ட் ஒன்று ஆக்சுவலாக. நான் டார்கெட் வந்து இங்கே தான் வச்சுருந்தேன். 1:2 வச்சேன் 1 TBக்கு. அப்புறம் 1:3 3ல் க்ளோஸ் பண்ணிட்டேன். அனதர் ட்ரேடு வந்து பார்த்திங்கன்னா பந்தன் பேங்க்கில் ஷார்ட் பண்ணியிருந்தேன். இது வந்து பார்த்திங்கன்னா எஸ்ஆர் லெவல் வச்சு நான் என்னோடய ஜோன்ஸ் வந்து டிட்டர்மைன் பண்ணதுக்கப்புறம் வந்து என்ட்ரி போடுவேன். இதுக்கும் ஸ்டாக்கோட மெத்தடுன்னு ஒன்று வச்சுருக்கேன். அந்த ஸ்டாக்குக்கு என்னோடய செட்டப் படி பார்த்திங்கன்னா, இதில் வந்து 2 நாளைக்கு ஒரு என்ட்ரி, இல்லைனா மேக்ஸிமம் 1 day 1 என்ட்ரி கிடச்சிரும் கண்டிப்பாக. இது வந்து ட்ரெண்ட் ட்ரேடிங் மாதிரி தான் இருக்கும். ட்ரெண்ட் ட்ரேடிங் மாதிரி இருக்கும். பட் ஆனால் ட்ராப் ஆகாமல், ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பார்த்திங்கன்னா, இப்போது இந்த இடம் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ இந்த இடம் இருக்குது அப்படின்னா, ஒரு க்ரீடி பிளேயராக இருந்தாங்கன்னா என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த இடத்துல என்ட்ரி போட்டு இங்கே எஸ்ஸில் வைப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், அதாவது இங்கே வைக்கிறதெல்லாம் மேக்ஸிமம் இருக்காது. ஏன்னா நீங்கள் வந்து 0.5% மேலே ஒரு நாளைக்கு இந்த ட்ரேடில் ரிஸ்க் வைக்கிறீங்க. அப்போ உங்களுக்கு ரிவார்டு வந்து 1.5% போகணும். ஸோ ரிவார்டு இவ்வளோ தூரம் போகிற அளவுக்கு ட்ரெண்டிங் டே கிடையாது. இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா பீரிஸ் டேன்னு தான் நினைக்கிறாங்க. பட் ஆனால் ட்ரெண்டிங் டேனால் எல்லா செக்டரும் வந்து வீக்காக இருக்கணும். செக்டர் வந்து இன்றைக்கி வீக்காக இல்லை. இன்றைக்கி செக்டார் வீக்காக இருந்தது வந்து பார்த்திங்கன்னா ஐடி, அதுக்கப்புறம் வந்து ரியாலிட்டி செக்டர் 2 தான் வந்து வீக்காக இருந்துச்சு. ஸோ எஃப்எம்சிஜி ரியாலிட்டி செக்டர். ஸோ இது நம்ம வந்து எல்லா செக்டாரும் வீக்காக இருந்து மார்க்கெட்டும் வந்து ட்ரெண்டிங்காக இருந்ததுனா தான் நம்ம வந்து கண்டினியூஷனில் போகணும். பட் இது அதாவது பிரேக் அவுட்ஸ் வந்து வேலிட் ஆகும். இப்போ இதில் என்ன ஆகும்னா, இப்போ இந்த இடத்துல இருக்க லிக்விடிட்டி வந்து அவங்களால மேனேஜ் பண்ண முடியல. மார்க்கெட் க்ளோஸ் இதை பார்த்த உடனே நிறையா பேர் வந்து செல் பண்ணுவாங்க. செல் பண்ணதுக்கப்புறம் ப்ரீவியஸாக இருக்கிற வால்யூம் எங்கே இருக்கோ அந்த இடத்துலேருந்து ஆர்டர் ஜென்ரேட் ஆகி நமக்கு வந்து பொசிஷன்ஸ் வந்து பில்ட் ஆகும். ஸோ இங்கே பாருங்கள், இதுதான் ஆக்சுவலாக வந்து ப்ரீவியஸாக இருக்கிற ட்ராப்பு. ஸோ இங்கே நிறையா பேர் வந்து பொசிஷன் அன்வைன் பண்ணிட்டாங்க. இந்த இடத்துல பொசிஷன் அன்வைன் பண்ணாங்க. ப்ரீவியஸாக இருக்க பொசிஷன் எங்கே, ப்ரீவியஸாக நம்ம இந்த ஆர்டர் பிளாக் படி பொசிஷன் இங்கே இருக்குது. மார்க்கெட் வந்து இந்த இடம் டேப் பண்ணால் நெக்ஸ்ட்டு வந்து மூவ் பண்ணுவாங்க. பார்த்திங்கன்னா ஸோ இதுதான் ஜோன். ஸோ இந்த இடம் ட்ராப் பண்ணுறது தான் நெக்ஸ்ட் அவங்களோட இதாக இருக்கும். இந்த இடத்துல ஆர்டர் அதிகமாக இருக்கும்.
இங்கே லிக்விடிட்டி பத்தலைன்னா இந்த லிக்விடிட்டி வந்து எடுப்பாங்க, அவ்வளோதான் சிம்பிள். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இங்கேருந்து மார்க்கெட் இது வரையும் போகணும், இந்த இடத்துலேருந்தே போகலாம். பட் ஏன் அவன் வந்து புல் பேக் எடுத்துகிட்டு வரான் அப்படின்னா, மார்க்கெட் வந்து நம்ம வெயிக் ஆஃப் தேதி மாதிரி தான், இங்கே ஏன் புல் பேக் எடுத்துகிட்டு வராங்க அப்படின்னா இந்த இடத்துல இருக்க லிக்விடிட்டி எடுத்துகிட்டு வருவாங்க. நான் இதை எதை வச்சு டிட்டர்மைன் பண்ணுவேன் அப்படின்னா, நான் வந்து அனாலிசிஸ் வந்து டெய்லி போவேன், டெய்லி போயிட்டு அதுக்கப்புறம் டெய்லி போய் ஃபார் எக்ஸாம்பிள் டெய்லி இல்லை, ஹவர்லி போவேன். ஹவர்லி போயிட்டு ஒரு பர்ஃபெக்டான ஒரு ஸ்ட்ரக்சர் இருந்தால் மட்டும்தான் ஃபோக்கஸ் பண்ணுவேன். இந்த ஜோன் பிரேக் இந்த லோ ஆக்சுவலாக எடுத்துகிட்டு கீழே தான் போயிருக்கணும், பட் ஆனால் நிஃப்டி ரிவர்சல்னால இன்றைக்கி ரிவர்ஸ் ஆகிடுச்சு. இதுதான் இன்னையோட ட்ரேட் ரிப்போர்ட்டு. இதில் வந்து 1:2 வந்து 60%, அப்புறம் 1:3 வந்து ரிமைனிங் குவான்டிட்டி எக்ஸிட் பண்ணியாச்சு. அவ்வளோதான் இன்றைக்கி ட்ரேட் ரிப்போர்ட். இதுதான். இது நான் வந்து 2 செட்டப் ஆக்சுவலாக லைவ் ட்ரேட் பண்ணிகிட்ருக்கேன். என்னென்னா, ஒன்று வந்து ஸ்டாக்கோட மொமெண்டம் ஸ்ட்ராட்டஜி, மொமெண்டம் கண்டுபிடிக்கணும், அந்த ஸ்டாக்கில் மொமெண்டம் கண்டுபிடிக்க தெரியணும். ட்ரெண்டோட நம்ம இது பண்ணோம். நான் ரிவர்சல் இதில் பார்க்கல, ஆனால் நிஃப்டி பார்த்திங்கன்னா முக்கால்வாசி ரிவர்சல் தான் இருக்கும். ஏன்னா வால்யூமை ஃபில் பண்ணிட்டு இருக்க லிக்விடிட்டி அவன் எடுக்க ட்ரை பண்ணுவான். இதெல்லாம் பார்த்திங்கன்னா லிக்விடிட்டி, இந்த இடத்துல ஷார்ட் பண்ணுவாங்க, இந்த இடத்துல ஷார்ட் பண்ணுவாங்க, இந்த இடத்துல ஷார்ட் பண்ணுவாங்க, மேலே லிக்விடிட்டி இருக்கும். ஸோ மார்க்கெட் ஒரு லெவலுக்கு மேலே ஆவரேஜாக போகாது. நீங்கள் பார்த்தீங்கன்னா 66% வந்து பார்த்திங்கன்னா கன்சாலிடேஷனில் தான் இருக்கும். அதுக்கு மேலே போகிறது தான் ட்ரெண்ட் ட்ரேடிங், அதை ட்ரெண்டிங் டே போகிறது எல்லாமே 33% தான். ஸோ அதை நம்ம ஃபைன் பண்ண தெரியணும், இந்த லிக்விடிட்டி எங்கே இருக்குதுன்னு நம்ம ஃபைன் பண்ண தெரியணும். லிக்விடிட்டி எடுத்துகிட்டு மார்க்கெட் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, அவங்களோட டைரக்ஷன் எங்கே போகணுன்னு நினைக்கிறாங்களோ அங்கே போவாங்க. பட் இன்றைக்கி தான் போவாங்கன்னு அர்த்தம் இல்லை. இப்போ இங்கே லிக்விடிட்டி இருக்குது அப்படின்னா ஏன் இந்த வால்யூமில் வந்து ட்ராப் பண்ணாங்க சொல்லுங்கள்? இங்கே பாருங்கள், இந்த ஹையில் வந்து ஏன் ட்ராப் பண்ண, இங்கேயே திரும்பி இருக்கலாம்ல, இங்கேயே ஆர்டர் பிளாக் இருக்குது, இந்த இடத்துல ஆர்டர் முக்கால்வாசி ஓரளவு ஃபில்லாக இருக்குது, ஏன் வந்து அவங்க இங்கே வரையும் வரணும் சொல்லுங்கள்? ஏன் அப்படின்னா, இந்த ப்ரீவியஸ் டே ஹைக்கு மேலே இருக்கிற பொசிஷன் 250க்கு மேலே நிறைய பேர் செல் பண்ணி வச்சுருப்பாங்க. இன்றைக்கி வந்து எக்ஸ்பைரி. ஸோ என்ன ஆகும் அப்படின்னா, இதுக்கு மேலே போனோடனே ப்ரீமியம் சடனாக ஸ்பைக் ஆகும். ஆனதுக்கப்புறம் பம்ப் பண்ணுவாங்க, அதாவது டம்ப் பண்ணுவாங்க. இப்போ இந்த இடத்துல என்னன்னா, நிறைய பேர் இது ஒரு என்ட்ரி நினச்சிட்டு போவாங்க. நம்ம வந்து ஈஸியாக தானே இதில் ஸ்கேல் பண்ணிடலாமே, இதில் போயிட்டு இப்படி நம்ம ஸ்கேல் பண்ணிடலாமேன்னு சொல்லிடலாம். பட் ஆனால் அது வந்து கஷ்டம். நம்ம அதை வந்து பர்ஃபெக்டாக நம்ம போடுற அளவுக்கு நமக்கு மைண்ட் செட் அந்த நேரத்தில் இருக்காது. இது பக்காவான ஒரு எஸ்ஆர் ஜோன்னா என்னென்னா, ஒரு சப்போர்ட்டை வந்து ரெசிஸ்டன்ஸாக மாற்றினதுக்கப்புறம் அந்த இடத்துல மார்க்கெட் ரிவர்சல் வரும்போது அங்கே வந்து ஒரு ரியாக்ஷன் நடக்கும். இது எப்படி சொல்ல வரேன்னா, இப்போ நீங்கள் வந்து ஒரு ப்ராடக்ட் வாங்குறீங்க அப்படின்னா, அந்த ப்ராடக்ட் வந்து ஒரு குறிப்பிட்ட ரேட் இருக்குன்னா, அதை திருப்பி வந்து நம்ம அந்த ரேட்டுக்கு நம்ம லாஸ் வரும்போது திருப்பி அந்த அசல் ரேட்டுக்கு வரும்போதே ஓகே இப்போ நம்ம ஆவரேஜ் பண்ணிடுவோம், நம்ம பொசிஷன் போதும், காஸ்ட் போதும்னு நினைப்பாங்கள்ல. ஸோ அதான் இங்கே பையர் போனவங்க சடனாக எஸ்எல் வந்திருக்கும், எஸ்எல்லை புக் பண்ண மாட்டாங்க, கொஞ்சம் ஆர்டர் வந்து மேலே வந்ததுக்கப்புறம் இங்கே புக் பண்ணுவாங்க. ஸோ ரீடெஸ்ட்டில் என்ட்ரி வரும், ரீடெஸ்ட்டில் என்ட்ரி வந்து இங்கே நமக்கு வந்து கிடைக்கும். ஓகே, தேங்க்யூ.